இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களிலே வாராகி அன்னையை வழிபட வேண்டும். இன்று முதல் தொடர்ந்து 9 நாட்களுக்கும் அந்த வாராகி அன்னையை பூஜித்து வழிபடுவது நல்லது அப்படிங்கிறத சொன்னோம். ஆக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த வளம் தரும் வாராகி வழிபாட்டினை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இந்த வாராகி அன்னையினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? அம்மாவை நினைச்சாலே நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துடும், ஒரு ப்ரொடெக்ஷன். அதாவது வாராகி அன்னையினுடைய முகம் பார்த்தோம்னா பன்றியினுடைய முகத்தினை உருவகப்படுத்தி இருப்பார்கள். கைகளில பார்த்தோம்னா ஒரு கையில கலப்பையும் மற்றொரு கையில பார்த்தோம்னா இந்த தண்டம் அப்படிங்கிற அந்த கோலையும் வச்சுட்டு இருப்பா. இந்த கலப்பையை வச்சுட்டு இருக்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது, அதன் மூலமாக இந்த பூமிகாரக்கன், பூமிக்கு அதிபதியாக இந்த அம்மா தான் இருக்கா. பொதுவா பன்றியெல்லாம் என்ன பண்ணும், பூமியை போட்டு தோண்டிகிட்டே இருக்கும் தெரியுமா? அது போல இந்த கலப்பையினுடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியை உழுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஆக விவசாயம் தழைக்க வேண்டும், இந்த மண் வளமானது மிகவும் வளமுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணானது விவசாய பூமியாக நன்றாக செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த வாராகி அன்னையினுடைய அருளானது தேவைப்படுகிறது. நிறைய பேர் இந்த வாராகி அன்னை எப்படி நினைச்சுக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஒரு துர்தேவதை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. காசியில இருக்கு இந்த அம்பாள், காசியில தான் இருக்கா. காசிங்கிறது ஒரு ஸ்மசான பூமி தானே, ஒரு மிகப்பெரிய மயான பூமியாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த துர்தேவதைகளை அடக்குவதற்காகத்தான் வாராகி அன்னை அங்கே இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. அதுபோல வாராகி அன்னையை துர்தேவதையாக கருத வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. சாந்த ஸ்வரூபிணியாக கூட நாம் வாராகி அன்னையை வழிபட முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். வாராகின்னு சொன்னாலே ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன். எல்லா சூழலிலுமே எந்த ஒரு பிரச்சனையான ஒரு காலத்திலும் வாராகி அன்னையை மனதார தியானித்தாலே போதுமானது. அந்த நேரத்திலே எங்கிருந்தோ ஒரு பாதுகாப்பானது நமக்கு மனித வடிவிலேயே சேர்ந்து விடும். இது நிஜம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது இந்த ராஜராஜ சோழன் காலத்துலதான் இந்த வாராகி வழிபாடானது நம்முடைய தமிழகத்திற்கு சேர்ந்தது. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக இன்னைக்கு கூட நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனோம்னா அங்க முன்னாடியே பார்த்தோம்னா உள்ள நுழைஞ்ச உடனேயே இந்த நந்திக்கு இடதுபுறமாக வாராகி அன்னையினுடைய அந்த சந்நிதியை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதுல பார்த்தோம்னா ஒரு செவி வழி கதைங்கிறது உண்டு. இந்த கதைக்கு வரலாற்று ரீதியாக ஒரு ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்டா இல்ல, இது ஒரு கர்ண பரம்பரை கதைங்கிற மாதிரி இந்த செவி வழி கதையாக சொல்வார்கள். அதாவது ராஜராஜ சோழனுக்கு மனதிற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவருடைய மனதிற்குள்ளாக இருந்து கொண்டே இருந்ததா. அப்படி ஒரு நாள் அவன் அப்படியே ரதத்துல போயிட்டே இருக்கும்போது ஒரு காட்டு பன்றி வேகமாக போகிறது. அதை பார்த்துட்டா. அந்த பன்றியை பார்த்த உடனே வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி இந்த பன்றியினால் இந்த பன்றியானது ஊருக்குள்ளே நுழைந்து விட்டால் மிகவும் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னியை பார்க்கும் பொழுதே மிகவும் பெரியதாக, ரொம்ப உருவம் ரொம்ப பெருசா இருந்தது. பார்த்த உடனே அவனுக்குள்ளாக ஒரு பயம் அப்படிங்கிறது வர்றது. அவன் அது மேல அம்பை விடுறான், அந்த வேட்டையாடுவதற்காக அம்பை செலுத்துகிறான். ஆனால் அந்த பன்றியானது அந்த அம்புகளிலிருந்து தப்பித்து கொண்டே செல்கிறதாம். இப்படி அப்படி இப்படி அப்படின்னு வளைஞ்சு வளைஞ்சு ஜிக்ஸாகா போறது. ஒரு அம்பினை கூட இவனால் அந்த பன்றியின் மேல் எய்ய முடியவில்லையாம். அது ஒரு இடத்துல போய் ஒரு சமவெளியான ஒரு பகுதியில போய் அப்படியே நின்றுது. இவனுக்கு என்னடா இவ்வளவு நேரம் ஓடிண்டே இருந்த பண்ணி இந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு, என்னதான் பண்றதுன்னு பாப்போமேன்னு சொல்லிட்டு அமைதியாக நின்று வேடிக்கை பாக்குறா. அந்த இடத்துல போன உடனே அங்க போய் அந்த பூமியை தோண்டுகிறதாம். அந்த இடத்துல தன்னுடைய மூக்கினால் அப்படியே தன்னுடைய முகத்தினால விட்டு அந்த பூமியை தோண்டி விட்டு அப்படியே அமைதியாக நின்று பார்த்து கொண்டே இருந்ததா. இதை பார்த்துட்டே இருந்தவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம திடீர்னு கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய மந்திரியை கேட்கிறார். மந்திரியானவர் வேதம் கற்ற பண்டிதர்களை அழைத்து கேட்கும்போது அவர்கள் சொன்னார்களாம், இது வாராகி அன்னையினுடைய திருவிளையாடல். உங்களுடைய மனதிலே ஏதோ ஒரு பெரு ஆவலை வைத்திருக்கிறீர்கள், அந்த ஆவலை நிறைவேற்றுவதற்கான பகுதி என்பதை இதுதான் அப்படிங்கிறத அந்த அன்னையானவள் உங்களுக்கு காண்பித்திருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அதை கேட்டோடனே ஆமா, நான் ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை எழுப்ப வேண்டும் என்கின்ற ஆவலானது என்னுடைய மனதிலே இருந்தது, அந்த ஆவலைத்தான் அன்னையானவள் இப்படி காண்பித்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு அந்த பன்றியை வணங்கி நின்றார்களாம் ராஜராஜ சோழன். அன்று முதல் அவனும் வாராகி அன்னையை வழிபட தொடங்கினானாம். அதிலிருந்து அவன் இந்த புராணங்களின் மூலமாக, இந்த வராக புராணம் மற்றும் வாராகியினுடைய புராண கதைகளின் மூலமாக அந்த அன்னையினுடைய வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டு, வாராகி அன்னை தான் ராஜராஜேஸ்வரியினுடைய படை தளபதியாக விளங்கினார், அசுர சக்திகளை அழிப்பதற்கு அவர்தான் பெருமளவிலே துணை நின்றார் என்பதை புரிந்து கொண்டு அவனும் வாராகி அன்னையை வழிபட்டு விட்டுத்தான் அவனாகட்டும் அவனுடைய பிள்ளை ராஜேந்திர சோழனாகட்டும் இவர்கள் போருக்கே செல்வார்களாம். இப்படித்தான் அந்த கதையானது நமக்கு சொல்கிறது. இங்க பார்த்தோம்னா அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும்னா ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு ஸ்லோகத்தை
தினந்தோறும் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்திலே அதிகாலை பொழுதிலே எழுந்து, இது ரகசிய பூஜைன்னு சொல்லுவா. ரகசிய பூஜைன்னா ஏதோ ரகசியமா போய் பூஜை பண்ணணுங்கிறது இல்ல. விடிகாலை பொழுதிலே, அதிகாலை பொழுது, அதுவும் ஆஷாட நவராத்திரியை பொறுத்தவரை அதிகாலை அந்த 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக பூஜிப்பது என்பது மிகவும் விசேஷம். இந்த வாராகியினுடைய படம் இருந்தா கூட போரும். இந்த படத்தினை வைத்து கொண்டு இந்த ஸ்லோகத்தினை தொடர்ந்து சொல்லி வழிபட்டு வந்தாலே போதமானது. என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொன்னோம்னா, குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாகினி வாராகி நமோஸ்துதே என்கின்ற அந்த ஸ்லோகத்தினை காலை ஒரு 108 முறையும் மாலை பொழுதிலே ஒரு 108 முறையும் சொல்லி வழிபட்டு, அங்க என்ன நைவேத்தியம் பண்ணணும்னு சொன்னா, ஒரு பானகத்தை வைத்து நைவேத்தியம் செய்தாலும் போதும், அல்லது தேனுடன் கலந்த பேரிச்சம்பழத்தை வைத்து நைவேத்தியம் செய்தாலும் போதும், அல்லது நம்மளால அந்த நேரத்துல சமைக்க முடியும் சொன்னா ஒரு எலுமிச்சை சாதம் அல்லது ஒரு தேங்காய் சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியத்தை செய்து நீங்களும் அந்த பிரசாத ஸ்வீகரணத்தை செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் அந்த பிரசாதத்தை வழங்க வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.